வன்னியர்களுக்கு எதிராக திமுக அரசுக்குள்ள சில சக்திகள் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. வேல்முருகன் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே திமுக கூட்டணிக்குள்ள இல்ல அரசுக்குள்ள அப்படி ஒரு குரல் இருக்கா? இல்ல அப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. அண்ணனுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, அவ்வளவுதான். அதை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அவரு சொன்ன அந்த இதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தந்த பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, இந்தந்த பொசிஷன்ஸ்ல இல்ல. மேல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை லெவல்ல, ஒரு டிஐஜி லெவல்ல, ஒரு ஐஜி லெவல்ல எல்லாம் எடுத்து பார்த்தா அதற்கானது கம்மியா இருக்கு. இதை நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை, திமுகவே அந்த காலத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அதான் பாராளுமன்றத்துல கேட்டுட்டு இருக்காரு. ஹையர் பொசிஷன்ஸ்ல, ஹோம் செக்ரட்டரி லெவல்ல, ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல, இல்ல அடிஷனல் செக்ரட்டரி லெவல்ல, எந்த ஹோம் செக்ரட்டரினா ஹோம் மினிஸ்டர் மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் ஒரு செக்ரட்டரி லெவல்ல, ஈவன் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல எத்தனை மத்த மக்களுக்கு இருக்கு, எத்தனை இடஒதுக்கீடு ஃபார்வர்ட் காஸ்டுக்கு இருக்கு, அந்த ப்ரொமோஷனல் இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் எல்லாருமே பேசுறதுதான். இந்த அண்ணன் வேல்முருகனுக்கான குரல் மட்டுமா நான் பார்க்கல. இது திமுக தான் அந்த காலத்துல இருந்து தன்னை கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் வில்சன் கூட, வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் கூட எம்பிஆர் ஒரு 2 days முன்னாடி பாராளுமன்றத்துல பத்தி பேசினாரு. அதுக்கடுத்து டீடைல்டா அதை ட்வீட்டாவே போட்டிருக்காரு. இந்தந்த இடங்கள்ல இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. இதை ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாவோ, இல்ல திமுகவுக்கு மட்டும்தான் இதுல பங்கு இருக்கு, இல்ல திமுகவுக்கு மட்டும்தான் கடமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றது தவறுன்னு தான் நான் சொல்றேன். வேல்முருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகக்குள்ளேயே அது அதிகாரிகள் அப்படிங்கும்போது அவர் அரசு அதிகாரிகளை சொல்றாரு. அரசுங்கும் போது திமுக அரசு அமைச்சர்களோ இல்ல அதிகாரிகளோ சிலர் இதுக்கு உள்ள சதி செய்யறாங்க, அவங்க தான் இதனை தடுக்கிறாங்க. முதலமைச்சர் தருகிறேன் என்று சொல்கிறார், அவர் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனா நடுவில் இருக்கக்கூடியவங்க சதி செய்கிறார்கள், சில சக்திகள் தடுக்குது அப்படிங்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி பண்ற மாதிரி தெரியல. அதாவது சீஃப் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. இவர் ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. கலைஞரை விட அதிகமான தேர்தல் வெற்றிகளை இன்னைக்கு பலம் எடுத்துட்டு ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அவரை மீறிலாம் அந்த கட்சியிலயோ இல்ல ஆட்சியிலயோ அப்படிலாம் இருந்துட முடியாது. இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய பேசுறது. அண்ணன் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு. நான் அண்ணனை டைரக்டா குறை சொல்ல விரும்பல. பட் சேம் டைம் நம்ம இதை ஒரு முழு பிரச்சனையா தான் பார்க்கணும். இதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க கூடாது. இது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு மட்டுமோ, இல்ல திமுக என்ன நடக்குது அப்படின்னு மட்டுமோ பார்த்தோம் அப்படின்னா, இதுல என்ன பிரச்சனைன்னா, திருப்பி இவங்க இதை எப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் இன்னொரு கோர்ட் கேஸ் போடுறதுக்கோ, இல்ல இதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, அது என்னவா இருக்கட்டும், இவர் சொல்ற ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், இல்ல இவர் சொல்ற அந்த எத்தனை இடங்கள்ல எத்தனை இடத்துல இருக்கு அப்படிங்கிறாகட்டும், குடிமை பணிகள் ஆகட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்தி அண்ணா இவ்வளவு பேசுறாரு. அதற்கான அதிகாரங்கள் எங்க இருந்து கேக்குறாருன்னா, இல்ல அவருடைய ஆதங்கம் அப்படின்னு நீங்க பதிவு பண்றீங்க, ஓகே. அவர் என்ன கேட்கிறாருன்னா, 5 வருட கால டேட்டா தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிஐல. அவர் 89ல இருந்து கேட்கிறாரு, 30 வருடங்களுக்கான டேட்டாவை கொடுக்கட்டுமே, அரசு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, அப்ப தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்றாரு. கொடுக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து பொதுவில் வைக்கலாம். அது அப்ப வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் வைக்க கூடாது, எல்லா சமுதாயத்துக்கும் வைக்கணும். இதே ஓபிசி அப்படின்னு இருக்கிறதுலயோ, இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவு பிசி அப்படின்னு இருக்கிறதுலயோ, இல்ல எம்பிசின்னு இருக்கிறதுலயோ ஒவ்வொரு இடத்தையும் அப்ப எடுத்து பார்க்கணும். தொடர்ச்சியா இப்ப பாமக தரப்புல இருந்தும் பேனலிஸ்ட் வரும்போது அவங்க பதிவு பண்ணிருந்தாங்க, தொடர்ச்சியா பாமக தரப்புல இருந்து அந்த டேட்டாவை கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படல, மறுக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவங்க நேரடியா முன் வச்சிருந்தாங்க. இப்போ ஆர்டிஐ மூலமா ஏதோ ஒரு சோர்ஸ் வழியாக 5 வருட கால டேட்டாவை வெளியிடுறாங்க அப்படின்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஓகே, சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இப்ப வெளியிட்ட டேட்டா எப்படி இருக்கு. மொத்தமா எடுத்து டேட்டா வெளியிட்டாலும் நான் தான் திருப்பியும் சொல்றேன், வன்னியர் சமுதாயத்தை மட்டும் பார்க்க முடியாது. அது நான் கண்டிப்பா மற்ற வன்னிய அரசியல் சக்திகளை பத்தி நான் இதை சொல்ல முடியாது. அண்ணன் வேல்முருகனை பொறுத்தளவு அவர் எல்லா சமுதாயத்துக்கான அரசியலை தான் பேசுவாருன்னு நம்புவோம். அவர் அதை விட்டு ஒரு பர்டிகுலர் கட்சியை விட்டு வெளியே வந்ததே அதற்கு தான் காரணம். இவங்க ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துல இருக்காங்க, இது வன்னியர்களுக்கான மட்டும், அவங்க வன்னியர்களுக்கும் நல்லது பண்ணல, பொது சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணல, தமிழ் மக்களுக்கும் நல்லது பண்ணலன்னு சொல்லிட்டு தான் வெளியே அவர் தனியா கட்சியை தொடங்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமான அரசியலை தான் இங்க பேசணும். அது என்னோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை அண்ணனுக்கு. எல்லா டேட்டாவையும் எடுத்து பார்ப்போம். ஓபிசி அப்படின்ட்டு இருக்கிறது ஆல் இந்தியா லெவல்ல சரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் இப்ப பீகார்ல இருக்கிறது, இங்க மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் இருக்கிறது, ஒவ்வொன்றிலே இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த சமுதாயத்துக்கு என்ன மாதிரி பிரதிநிதித்துவம் இருக்கு. பெரியார் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பேர்ல எல்லாம் முடிஞ்சிருது. எல்லாருக்கும் கொடுங்க, ஈவன் ஃபார்வர்ட் காஸ்ட் கொடுக்கணும்னாலும் கொடுங்க. 3% அவங்க இருக்காங்கன்னா 3% மட்டும் அவங்களுக்கான பதவிகள் ரிசர்வேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ளதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த 20% எம்பிசி அதுக்குள்ள இருக்கிற ஒரு வன்னியர்களுக்கான 10.5 நம்ம அது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப வேல்முருகன் என்ன கேட்கிறாருன்னா, அவர் சொல்லும் போது
கீழ்நிலை பணியாளர்கள்ல எஸ் இருக்கிறாங்க 10.5 இல்ல அதுக்கு மேற்பட்ட இருக்கிறாங்க. ஆனா அதிகாரம் வாய்ந்த ஒரு சில பதவிகள்ல குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி மேல்மட்ட உயர் பதவிகள்ல வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற டீடைல் வேணும். அந்த அந்த லிஸ்ட்டை அதிகாரிகள் மட்டத்துல இருந்து அதாவது அரசு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அந்த லிஸ்ட் கொடுத்தா நமக்கு தெரிஞ்சு போயிடுமே அப்படின்றாரு. ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொடுக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து பொதுவில் வைப்போம். அதே சமயத்துல அதாவது ஒன்றிய அரசு கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, ஒன்றிய அரசு கையில என்னென்ன அதிகாரம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். மொத்த சென்சஸ் டேட்டாவை எடுப்போம். ஒவ்வொருத்தரோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத எடுப்போம். ஒவ்வொரு காஸ்ட்லயும் எவ்வளவு வேணுங்கிறத பார்ப்போம். சப் கிளாசிபிகேஷன்ஸை பார்ப்போம். அதற்கு அடுத்து இதுல முக்கியமான விஷயம் நம்ம திருப்பியும் சொல்றது, இதுல 2 விஷயத்தை குழப்பக்கூடாது. ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி உள்ளு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவங்கள தனியா பிரிக்காம ஒரு முன்னுரிமை மாதிரி தான் அருந்ததியர் மக்களுக்கு இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் கொடுக்கணும். இது இப்ப ஆல் ஓவர் இந்தியால இப்ப பிரகாஷ் அம்பேத்கர் உட்பட சிலர் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இதை எதிர்த்தே கேட்டிருக்காங்க. இது பிளவுபடுத்துற வேலை அப்படின்ட்டு. பட் இதுல நம்ம என்ன தெளிவா சொல்லணும்னா, அது கொடுக்கறதுக்கு ரைட்டு. பட் அத இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இதே ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு போய் கொடுங்க. தமிழ்நாடு எல்லாத்துலயும் முன்னேடியா இருக்கு. நான் சொல்றதுக்கு காரணம், நீங்க ஆரம்பிச்ச அந்த எம்பிசிஸ்க்கு இருக்கிற அந்த 20% இதை கொடுத்ததும் இதே திமுக தான். அது எத்தனையோ பெரிய போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ உயிர் பலிகளை கொடுத்தது பாமக. ஃபார் எக்ஸாம்பிள் வன்னியர்கள் அத்தனை பேர் அப்ப அவங்க வன்னியர் சங்கமா இருந்தப்ப வன்னியர்கள் அத்தனை பேர் இறந்து எல்லாத்தையும் மீறி எவ்வளவோ எதிர்ப்புகளை மீறி கொடுத்தது கலைஞர், கொடுத்தது திமுக. அதனால இவங்க சண்டை அங்க இருக்க கூடாது, மொத்தமா இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸை தகர்க்கணும்னு நான் சொல்றேன். ஏற்கனவே ரிசர்வேஷன் இருக்குல்ல, அப்ப அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா அது இருக்கிறது பத்தாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நியாயமா இருக்கு, இன்னும் உள்ள கொண்டு போங்க.